வெற்றுத்தனமாக உணர்ந்த ஒரு மன்னிப்பை நீங்கள் எப்போதாவது பெற்றிருக்கிறீர்களா? அது வெறும் வார்த்தைகள் போல. யாரோ ஒருவர் மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு சில நிமிடங்களுக்குப் பிறகு அதே தீங்கு விளைவிக்கும் செயலை மீண்டும் செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். மாயா, லியோ மற்றும் உடைந்த குவளை பற்றிய இந்த கதை அவர்களுக்கு உண்மையான மன்னிப்புகளைப் பற்றிய ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. மாயா பிரகாசமான கண்களையும் படைப்பாற்றல் மிக்க ஆன்மாவையும் கொண்ட ஒரு சிறுமி மண்பாண்டங்கள் செய்வதை விரும்பினாள். அவளது சமீபத்திய படைப்பு ஒரு அழகான சிறிய குவளை துடிப்பான பூக்களால் வரையப்பட்டது. அதை அவள் கவனமாக தனது தோட்ட சுவரில் வைத்தாள். அவள் பல நாட்கள் அதற்காக உழைத்து தனது அனைத்து அன்பையும் அதன் நுட்பமான வடிவத்தில் ஊற்றியதால் அதை பொக்கிஷமாக போற்றினாள். ஒரு வெயில் நிறைந்த மதிய வேளையில் அவளது நண்பன் லியோ விளையாட வந்தான். அவன் ஆற்றலும் சத்தமான சிரிப்பாலும் நிறைந்திருந்தான். அவர்கள் மாயாவின் காய்கறி தோட்டங்களுக்கு இடையே ஒரு மென்மையான பந்தை வைத்து வேடிக்கையான பிடி விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். திடீரென லியோ பந்தை மிக வேகமாக எறிந்தான். அது திசைமாறி மாயாவின் அன்பான குவளையை தாக்கியது. மண்பாண்டம் தரையில் உடைந்து சிதறியது. மாயா மூச்சு திணறினாள். அவள் இதயம் சோகத்தால் மூழ்கியது. லியோ உடனடியாக ஓடிவந்தான். ஐயோ மாயா, நான் மிகவும் வருந்துகிறேன். நான் வேண்டுமென்றே செய்யவில்லை என்று அவன் உண்மையாக வருத்தத்துடன் கத்தினான். மாயா உடைந்த துண்டுகளை பார்த்தாள். பின்னர் லியோவை பார்த்தாள். அவன் விரைவாக பந்தை எடுத்து மீண்டும் எரியத் தொடங்கினான். கிட்டத்தட்ட ஒரு சிறிய டெரகோட்டா பறவை குவளையை தாக்கியது. அவளது வயிற்றில் ஒரு முடிச்சு விழுந்தது. அவனது விரைவான மன்னிக்கவும் சரியாக தோன்றவில்லை. பின்னர் தனது ஞானமுள்ள பாட்டி லெல்லியுடன் சுவையான சைவ மாம்பழ லஸ்ஸி மற்றும் வீட்டில் செய்த கீரை பக்கோராக்களை பகிர்ந்து கொள்ளும்போது மாயா அந்த சம்பவத்தை விவரித்தாள். லியோ எப்படி மன்னிப்பு கேட்டான், ஆனால் பின்னர் தனது கவனக்குறைவை இவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட்டான் என்பதை அவள் விளக்கினாள். பாட்டி லெல்லி ஒரு மென்மையான புன்னகையுடன் கேட்டாள். மாயாவின் கையை தட்டினாள். மாற்றம் இல்லாத மன்னிப்பு மணலில் எழுதிய வாக்குறுதி போன்றது, எளிதாக அழிந்துவிடும் என் அன்பே என்று அவள் மெதுவாக விளக்கினாள். உண்மையான வருத்தம் வெறும் வார்த்தைகளை சொல்வது மட்டுமல்ல, அது நீங்கள் ஏற்படுத்திய காயத்தை புரிந்துகொள்வதையும் அதை மீண்டும் செய்ய மாட்டீர்கள் என்பதை காட்டுவதையும் குறிக்கிறது. மாயா தலையசைத்தாள். லியோவின் விரைவான மன்னிப்பால் அவள் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தாள். உண்மையாக கேட்கப்படவில்லை என்பதை உணர்ந்தாள். மறுநாள் லியோ திரும்பி வந்தான். சரியாக மன்னிப்பு கேட்க ஆவலுடன் இருந்தான். மாயா, உன் குவளைக்காக நான் உண்மையாக மிகவும் வருந்துகிறேன் என்று அவன் இந்த முறை நேர்மையாக கூறினான். இருப்பினும் அவர்கள் அவளது தோட்டத்தை கடந்து செல்லும் போது அவன் சாதாரணமாக ஒரு கூழாங்கல்லை உதைத்தான். அது கிட்டத்தட்ட ஒரு சிறிய தொட்டி துளசி செடியை சாய்த்துவிட்டது. மாயா பெருமூச்சு விட்டாள். அவனது மன்னிப்பு இன்னும் வார்த்தைகளாகவே இருந்தது. அவனது செயல்கள் மாறவில்லை என்றாள். பாட்டி லில்லி இதை பார்த்து லியோவிடம் மெதுவாக பேச முடிவு செய்தாள். லியோ என்று அவள் தொடங்கினாள். நாம் மன்னிப்பு கேட்கும்போது அது வெறும் வார்த்தைகளை பற்றியது மட்டுமல்ல. அது நமது செயல்கள் மூலம் நாம் பிரச்சினையை புரிந்துகொண்டு அடுத்த முறை மிகவும் கவனமாக இருப்போம் என்று உறுதியளிப்பதை காட்டுவதுதான். உண்மையான மன்னிப்புகள் வித்தியாசமாக நடந்து கொள்வதற்கான உறுதிமொழியுடன் வருகின்றன. அதனால் தீங்கு விளைவிக்கும் செயல் மீண்டும் நடக்காது என்பதை உறுதிப்படுத்த அவர் விளக்கினார். லியோவுக்கு இறுதியாக புரிந்ததும் கண்கள் விரிந்தன. தனது செயல்களின் ஆழத்தையோ அல்லது ஒரு உண்மையான உறுதிமொழியின் அர்த்தத்தையோ அவன் இதற்கு முன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இப்போது எனக்கு புரிகிறது பாட்டி லெல்லி என்று அவன் அமைதியான மற்றும் சிந்தனைமிக்க குரலில் சொன்னான். நான் மாயாவை உண்மையாக காயப்படுத்தினேன். வெறும் மன்னிப்பு சொல்வது போதாது, நான் கற்றுக்கொண்டதை அவளுக்கு காட்ட வேண்டும். அவன் மாயாவை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு உண்மையான புரிதல் ஒளிர்கிறது. அன்றைய மதிய வேளையில் லியோ வெறும் மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் செயல்பட்டான். அவன் மாயாவுக்கு தனது குவளையின் உடைந்த துண்டுகள் அனைத்தையும் சேகரிக்க கவனமாக உதவினான். அதை மீண்டும் ஒட்டுவதற்கு வலுவான பசை கண்டுபிடிக்க உதவுவதாக கூறினான். அவன் தனது சொந்த தோட்டத்திலிருந்து ஒரு அழகான சிறிய தொட்டி செண்டுமல்லி செடியை சமாதான பரிசாக அவளுக்கு கொண்டு வந்தான். அவள் தோட்டத்தில் விளையாடும்போது, குறிப்பாக அவளது விலைமதிப்பற்ற படைப்புகளுக்கு அருகில் எப்போதும் மிகவும் கவனமாக இருப்பேன் என்று அவன் உறுதியளித்தான். மாயா லியோவின் நடத்தையில் உண்மையான மாற்றத்தை கண்டாள். அவளது இதயம் உருகியது. அவர்களின் நட்பு முன்னெப்போதையும் விட வலிமையானதாக உணர்ந்தது. உண்மையான புரிதல் மற்றும் மரியாதையின் அடித்தளத்தில் கட்டப்பட்டது. உண்மையான மன்னிப்புகள் சக்தி வாய்ந்தவை என்பதை அவள் அறிந்தாள். ஏனென்றால் அவை சிறப்பாக செய்வதற்கான உறுதிமொழியுடன் வருகின்றன, வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. இந்த அனுபவம் அவர்களுக்கு இருவருக்கும் ஒரு உண்மையான மன்னிப்பு உறுதிமொழி என்பதை கற்றுக் கொடுத்தது. நினைவில் கொள்ளுங்கள், மன்னிப்பு என்பது ஒரு பாலம், வெறும் ஒரு சொல் அல்ல. இது நீங்கள் மாற, உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள மற்றும் விஷயங்களை உண்மையாக சரிசெய்ய போதுமான அக்கறை காட்டுகிறது. நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல்கள் சத்தமாக பேசட்டும். ஒரு சிறந்த பாதையை உறுதியளிக்கவும். இந்த கதை உங்கள் மனதை கவர்ந்தால், மேலும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்திற்கு தமிழ் ரேப்போக்கு குழு சேர மறக்காதீர்கள். இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.